சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரதை. உன்னையே நம்ம மனம் என்ன பண்ணும்னா, சுத்தி இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, இந்த திருச்செந்தூருக்கு வரீங்க, வந்தோம்னா மறுநாள் வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதுக்கு தான் சொன்னாங்க திருச்செந்தூர் போகக்கூடாதுன்னு தான் வந்துருச்சு இல்லை அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடி என்னமோ சண்டையே போடாம அமைதி புறாவா இருந்த மாதிரியும் திருச்செந்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் சண்டை போட்ட மாதிரியும் நம்ம எல்லாம் பேசும். இதுதான் என்னன்னா, நம்ம நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லது செய்யும் போதெல்லாம் மனசு செய்ய முடியாததுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம், காலையில 6 மணிக்கு எந்திரினா அப்பதான் அவங்க மனசு சொல்லு, நேற்று தானே 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன், இன்னைக்கு எதுக்கு 6 மணிக்கு நீ எந்திரிக்கணும். இதே 10 மணி வரைக்கும் தூங்குன்னா அதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ல முடியுமோ மனசு எல்லாத்தையும் சொல்லும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, உலகத்துல ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்மளை ஜெயிக்கிறது. அப்படி முருக வழிபாட்டுக்குள்ள வந்து சுவாமி அந்த டெஸ்ட்டை தான் முதல்ல வைப்பார், நீ உன்னை ஜெயிக்கிறியா. ஏன்னா முருகனே சூரபத்மனோட 18 வருஷம் போர் பண்ணாருன்னு சொல்லுது. நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தக்கூடிய தெய்வமே 18 வருஷம் போர் புரிகிறாருன்னா காரணம் என்ன? போராடித்தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, முருகன் நினைச்சாருன்னா மாம்பழ தோட்டம் என்ன, மாம்பழ உலகத்தையே உருவாக்கி இருக்க முடியும். ஒரு மாம்பழத்துக்காக வந்து சுத்தி வராரு, சுத்தி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கலன்னு பழனிக்கு வந்து நிக்கிறார். இதை நம்ம வரலாறா படிச்சோம்னா சாமி கோவம் வந்துருச்சுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. சாமி நமக்கு சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றாரு. உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சின்னா அந்த உலகத்தையே சுத்துனா தான் கிடைக்கும்னா சுத்து, அதுக்கு பயப்படாத. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு காலையில எனக்கு மறுநாளே எனக்கு வந்து சாமி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி மாத்தவே முடியாது. எப்போ முருகன்கிட்ட போறீங்களோ அப்பவே முருகன் நமக்கு போராடுற குணத்தை தான் கொடுப்பார். எப்போ போராடுற குணம் வரும், நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடந்தாதான் போராட்டம் வரும். ஆனா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையே போராட்டமா இருக்கான்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த வாழ்க்கை போராட்டத்தையே சாதனையா மாத்தி, யாரெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம இவெல்லாம் ஒன்னா பண்ண மாட்டான், இவெல்லாம் தோத்து போயிடுவான், இந்த உலகம் சிரிச்சுக்கிட்டு இருந்த உலகத்துக்கு மத்தியில ஜெயிச்சிட்டான்னு முருகன், அப்ப ஜெயிச்சிட்டான்னு எல்லாருக்கும் சொல்ற அளவுக்கு முருகன் மாத்துவார். போராடுற குணமும் போராடுறதுக்கு உண்டான தைரியமும் ஒவ்வொரு தடவையும் விழுகும் போது சாமி உள்ளுக்குள்ள வந்து சொல்லார், உள்ளுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க நல்லா இந்த பக்தர்கள் எல்லாம் ஒரு அனுபவம் வந்திருக்கும். நம்ம சாமி நம்மளுக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறாரே முருகான்னு சொன்னா நம்மளுக்கு முன்னாடி யாமருக்கு பயமேன்னு வண்டியில போவார். அப்ப என்ன, உங்க கூட தாண்டா இருக்கேன், கவலைப்படாத. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட சவால்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் மழை மாறி வருதுன்னா பனி போல போயிடும். உண்டான இயல்பு.